பசர் அடித்ததும் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் ஓடி சென்று ஒரு மாஸ்கை எடுத்து ஸ்லாட்ல வைக்கணும். ஸ்லாட்ல இடம் கிடைக்காத ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 9வது நாள் முதல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாஸ்க் வேற எதுவுமே கிடையாது. எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கழிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா பொம்மை டாஸ்க்கு. ஸோ அதே டாஸ்க் தாங்க இது. ஆனால் இதில் பொம்மைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாஸ்கை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட மாஸ்க். மொத்தம் 18 பேர் இருக்காங்க, 18 மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க்கு வெறும் 17 பாக்ஸுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் அந்த கார்டன் ஏரியாவுக்குள்ளேயே இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடு மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் கார்டன் ஏரியாவிலே வந்துட்டு ஒரு அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ டாஸ்குடைய பெல் அடிச்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், அவங்களுக்கான அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ்ல வைக்கணும். அதான் அது அவங்களோட பொம்மையா இருக்காது, வேற ஒருத்தரோட பொம்மையை எடுத்துட்டு போய் தான் வைக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுல 17 கட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, பாக்ஸ் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தருடைய முகம் வந்துட்டு வைக்கப்படாது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் இந்த டாஸ்க்கு. ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்துட்டு இந்த பொம்மை டாஸ்க் மட்டும்தான். ஸோ எல்லாமே வழக்கம் போல் பெல் அடித்த உடனே குடுன்னு ஓடி போயிட்டு அவங்களுக்கான பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸில் வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வினோத் வைக்கல, யார் வைக்கலன்னு தெரியல. அட் த சேம் டைம் வந்து திவாகர் வச்சிடுறாரு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே இருக்கார்ல, அவர் யார் பொம்மையோ கையில் வச்சுக்கிட்டு வைக்காமையே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள் ஏன் 60-70வது நாளில் கொடுக்குற டாஸ்க்கு. பட் ஆனால் இங்கே பிக் பாஸ் உடைய 2வது வாரத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க் அதிகமாக இருக்கும் போல் இருக்கு. அதனால தான் முதல் வாரத்தில் பயங்கர ஃப்ரீயாக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குப்பா. இதுங்கெல்லாம் பேசுறதை கேட்கறத விட இந்த மாதிரி டாஸ்க்கை வச்சா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெட்டர். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு யாருமே கேங்காலாம் கிடையாது, யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுற மூஞ்சியுமே கிடையாது. ஸோ அதனால் இவங்க விளையாடுற விளையாட்டை வந்துட்டு நம்ம ரொம்ப காமனாக ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கறதுக்கு இந்த முறை நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ லெட் வெயிட் அண்ட் சி. அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வினோத்துக்கு அடிபட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஓடி போயிட்டு அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அவர் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கு. அது திவாகர் வந்துட்டு செக் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ப்ரோமோவில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.